Hi friends, good morning. ஸோ நம்மளோட அடுத்த வீடியோ அடுத்த 10 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு நிறைய கொஷின்ஸ் பேப்பர் பாருங்கள். அதன் மூலமாக மட்டும்தான் நீங்கள் வந்து நாலேஜை டெவலப் பண்ணிக்கவே முடியும். ஏன்னா டைரெக்டாகவே உங்களுக்கு நாலேஜ் வந்து இதில் இம்ப்ரூவ் ஆகும். நீங்கள் வந்து டெக்ஸ்ட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி நாலேஜை இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு தெரியாது. நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும், பட் பர்டிகுலர் எக்ஸாம் ஓரியன்டாக டெவலப் ஆகுமாங்கிறது டவுட்ஃபுல் தான். ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் பார்க்கும்போது தான் உங்களோட நாலேஜ் வந்து நல்லா டெவலப் ஆகும். பட் நம்மளோட வீடியோவை மட்டும் தயவுசெய்து பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் எழுத போகாதீங்க. நிறைய கொஷின் பேப்பர் பார்க்கணும், நிறைய வீடியோஸ் பார்க்கணும், நிறைய புக்ஸ் படிக்கணும். காம்படிட்டிவ் எக்ஸாம் என்னென்ன புக்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிடுங்க. 51 தி நர்ஸ் அசிஸ்டட் வித் த பர்த் ஆஃப் நியூ பார்ன் விச் நர்சிங் ஆக்ஷன் இஸ் மோஸ்ட் எஃபெக்டிவ் இன் ப்ரிவென்டிங் ஹீட் லாஸ் பை த எவாப்ரேஷன். ஸோ நியூ பார்னில் ஹீட் எவாப்ரேஷனை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? 51க்கு ரைட் ஆன்சர் என்ன? 51க்கு ரைட் ஆன்சர் சி, ட்ரையிங் த இன்ஃபேண்ட் வித் அ வார்ம் பிளாங்கெட். ஸோ இதுதான் ரைட் ஆன்சர். 51க்கு ரைட் ஆன்சர் சி. தென் 52 ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எக்ஸாமில். ஏன்னா இது வந்து நம்மளுக்கு அப்ளைடு கொஷின், எக்ஸாம் ஓரியன்டாக ப்ராக்டிக்கல் ஓரியன்டாக இருக்கிறதுனால இந்த மாதிரி கொஷின்ஸ் தான் நிறையா கேட்பாங்க. 52 தி நர்ஸ் நோட்ஸ் ஹைப்போட்டோனியா. ஹைப்போட்டோனியானா என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இரிட்டபிலிட்டி அண்ட் poor sucking reflex in full term newborn on admission to the nursery. The nurse suspects fetal alcohol syndrome and is aware that which additional sign would be the consistent with this syndrome. So முதல்ல நீங்க fetal alcohol syndrome, what is fetal alcohol syndrome அப்படின்னு பார்க்கணும். அதில் என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். ஸோ 52க்கு லென்த் ஆஃப் 19 இன்ச்சஸா, அப்நார்மல் பால்மர் க்ரீஸா, பர்த் வெயிட் 6 LBயா, அதாவது பவுண்டில் கொடுத்துருக்காங்க. இந்த 6 LBங்கிறது கேஜியில் எவ்வளோன்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 ounceங்கிறது எத்தனை கேபி அப்படிங்கிறதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும். பர்த் வெயிட் வந்து 3120 கிராம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3 கிலோவுக்கு மேலே இருக்குது. ஹெட் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்ரோப்ரியேட் ஃபார் த ஜெஸ்டேஷனல் ஏஜ். ஸோ இதில் வந்து 52க்கு ரைட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பி, அப்நார்மல் பால்மர் கிரீஸ். ஸோ அப்நார்மலாக அந்த பால்மரில் அந்த உங்களுக்கு ரேகை வந்து அப்நார்மலாக இருக்கும். இது வந்து வேறு வேறு சிண்ட்ரோமில் கூட உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். வேறு என்னென்ன சிண்ட்ரோமில் இந்த அப்நார்மல் பால்மர் கிரீஸ் இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். 52க்கு ரைட் ஆன்சர் 2 பி, அப்நார்மல் பால்மர் கிரீசஸ். ஸோ மற்றதெல்லாம் நார்மல். தென் 53 the clinic nurse reads the results of the tuberculin test on the 3 years old child. The result indicates an areas of the induration measuring 10 mm. The nurse should interpret these results as which fit findings? 53க்கு right answer positive, negative, inconclusive, definitive and requiring repeat test. ஸோ 53க்கு 53க்கு ரைட் ஆன்சர் ஏ, பாசிட்டிவ். ஸோ இதில் வந்து நீங்கள் டியூபர்குலின் டெஸ்ட், அந்த மேண்டோ டெஸ்ட்டை வந்து எத்தனை ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் வந்து ரீட் பண்ணுங்கிற ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அதையும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எத்தனை ஹவர்ஸ்க்குள்ளே பண்ணணும் அப்படின்ட்டு. செகண்ட் திங், ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கு வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ்டாக இருக்குன்னா அவங்களுக்கு ஒரு லெவலில் வந்து நார்மல்னு வரும், அப்நார்மல்னு வரும், பாசிட்டிவ்னு வரும். சில்ட்ரன்ஸுக்கு ஒரு லெவல் இருக்குது, அடல்ட்டுக்கு ஒரு லெவல் இருக்குது. அதெல்லாம் தெரிஞ்சாலும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கமெண்ட்டை படிக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு ரைட் ஆன்சர் 53க்கு ரைட் ஆன்சர் ஏ. 54 a mother of an 8 years old child being treated for right lobe pneumonia at home calls the clinic nurse. The mother tells the nurse that the child complains of discomfort on the right side and that ibuprofen is not effective. Which instruction should the nurse provide to the mother? 54க்கு ரைட் ஆன்சர் என்னென்னு பாருங்க. இன்க்ரீஸ் த டோஸ் ஆஃப் ப்ரூஃபன், இன்க்ரீஸ் த ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ப்ரூஃபன், என்கரேஜ் த சைல்டு லை ஆன் த லெஃப்ட் சைட், என்கரேஜ் த சைல்டு லை ஆன் த ரைட் சைட். ஸோ 54க்கு ரைட் ஆன்சர் டி, என்கரேஜ் த சைல்டு லை ஆன் த ரைட் சைட். ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ரைட் சைடில் தான் அவங்களுக்கு நிமோனியா இருக்குங்கிறதுனால ரைட் சைடில் நீங்கள் பொசிஷன் போனீங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிராவிட்டினால உங்களுக்கு வந்து அந்த இம்ப்ரூவ்மெண்ட் நல்லாயிருக்கும். ஸோ 54க்கு ரைட் ஆன்சர் டி. Then 55 the nurse is monitoring an infant with congenital heart disease closely signs of heart failure. So heart failure இருக்காங்க, congenital heart disease. The nurse should assess the infant for which early sign of heart failure. So 50 heart failure பற்றி தான் இந்த கொஷின். So the nurse should assess the infant for which earlier sign for the heart failureல என்ன earlier sign இருக்கும்? Pallor, cough, tachycardia, slow and shallow breathing.
55க்கு ரைட் ஆன்சர் சி, tachycardia. Then 56, the nurse performing an admission assessment on the 2 years old child who has been diagnosed with a nephrotic syndrome. So 2 வயசு குழந்தை nephrotic syndrome, சிம்பிளா இதுதான். Notes that which of the most common characteristic associated with this syndrome. nephrotic syndromeல most common எந்த symptoms இருக்கும், அதுதான் hypertension, generalized edema, increased urine output, frank bright red blood in the urine. So 56க்கு right answer B, generalized edema. Then 57, the nurse is planning care for the child with a hemolytic uremic syndrome. So first நீங்க வந்து hemolytic uremic syndrome ஓட terminology அதோட detail தெரிஞ்சுக்கோங்க. Who has been anuric and will be receiving peritoneal dialysis treatment. So hemolytic uremic syndrome, who has been anuric and will be receiving peritoneal dialysis, PD ல இருக்காங்க. The nurse should plan to implement which measure? Restrict fluid as prescribed, care for the arteriovenous fistula, encourage the food high in the potassium, administer analgesics as prescribed. So 57க்கு right answer A, restrict fluid as prescribed. ஸோ இதில் ஏதாவது புரியலன்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், டைம் இருந்ததுன்னா உங்களுக்கு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். Then 58, an infant which is diagnosed with the diagnosis of hydrocephalus is scheduled for a surgery. Which is the priority nursing intervention in the preoperative period? So hydrocephalus surgery preoperative என்ன preoperative periodல என்ன nursing intervention ரொம்ப important? 58க்கு right answer test the urine for protein, reposition infant frequently, provide stimulating environment, assess blood pressure every 15 minutes. So 58க்கு right answer B, reposition infant frequently. Then 59, the nurse is creating a plan of care for the child who is risk for seizures. Which intervention apply if the child has seizure? 59க்கு right answer, the nurse creating a plan of care for the child who is risk for the seizure. seizure வர ஒரு குழந்தைக்கு வர மாதிரி இருக்க ஒரு குழந்தைக்கு கேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. which intervention apply if the child has seizure? என்ன பண்ணணும்? time the seizure, restrain child, move the furniture away from the child, stay with the child. So 59க்கு which interventions apply if the child has seizure? So seizure வந்ததுன்னா என்ன intervention பண்ணணும்? 59க்கு right answer, time the seizure, restrain child, move the furniture away from the child. ஸோ இதுக்கு ரைட் ஆன்சர் வந்து நீங்கள் தான் சொல்ல போகிறீங்க. இதில் வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்காங்க, ஏவா சியா, இதை மட்டும் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மூவ் த ஃபர்னிச்சர் அவே ஃப்ரம் த சைல்டு. Then 60, parents bring their 2 weeks old infant to the clinic for treatment after diagnosis of the cleft foot made at the birth. Which statement by the parent indicate the need for further deciding regarding this disorder? 60K right answer C, I need to bring my child back to the clinic in the month for a new test. So treatment needs to be started as soon as possible. I realize my infant will require follow-up care until fully grown. I need come to the clinic every week with my infant for the counting. So 60K right answer C. Parents bring 2 years old infant to the clinic for treatment after diagnosis of the club foot made at the birth. Which statement by the parent indicates need further deciding regarding this disorder? So 60K right answer C. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நிறையா கொஸ்டின் பேப்பர் பாருங்கள். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். வேறு கொஸ்டினோட வேறு ஒரு கொஸ்டின் பேப்பரோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.